2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து, வெள்ளியையும் பொன்னையும் சகல பணிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவிய பெட்டியை எடுத்து, பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுகளையும் கொண்டு வந்தார்கள். அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே. ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டுகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரர்களுடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் புறப்படுகையிலும் பாடவர் பூரிகைகள், தாளிகள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது சாலமோன், கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி, ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேற யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி,
என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனுக்கு நீதியை சரி கட்டவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததின் நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து
அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து, தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போதும், அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முத்திக்கை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும், எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால், நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசங்களிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு, பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு, நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது, நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறதினால், அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு கொண்டு போய் இருக்கையில், அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி, தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி. எசேக்கியேல் 41 அதிகாரம். பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்துக் கொண்டு போய், தூணாதாரங்களை இந்த புறத்தில் 6 முழ அகலமும் அந்த புறத்தில் 6 முழ அகலமுமாக அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம். வாசல் நடையின் அகலம் 10 முழமும் வாசல் நடையின் பக்கங்கள்
இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாயிருந்தது. அதன் நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமுமாக இருந்தார். பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் ஆதாரங்களை 2 முழமாகவும் வாசல் நடையை 6 முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை 7 முழமாகவும் அளந்தார். பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இந்த சுற்றுக்கட்டுகள் பக்க கட்டுகள் மேல் பக்க கட்டான வரிசைகளாய் 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்றுகிறாமல் சுற்று கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஒட்டு சுவரிலே பாய்ந்திருந்தது. உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ் நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன். சுற்றுக்கட்டுகளின் அஸ்திபாரங்கள் 6 பெரிய முழம் கொண்ட முழப்போலின் உயரமாயிருந்தது. சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் 5 முழமாயிருந்தது. ஆலயத்துக்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையில வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் ஆய் வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் 20 முழமாயிருந்தது. சுற்றுக்கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது. வெறுமையாய் விட்டிருந்த விசாலம் சுற்றிலும் 5 முழமாய் இருந்தது. மேற்திசையில பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் 70 முழமும் மாளிகை இடமும் இருந்த அகலம் 100 முழமாய் இருந்தது. பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை காவலங்களையும் அளந்தார். உண்டான தேவாலயமும் ஜன்னல்களும் சுற்றிலும் எதிரான நடை காவலங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரில் எல்லாம் அகற்றிருந்தது. இருந்தது. மரத்துக்கு இந்தண்டையில் மனுஷ முகமும் பிடித்த மரத்துக்கு அந்தண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. தரை துவக்கி வாசலின் மேற்புற மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாயிருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் 2 முழமாயிருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும்
செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் 2 வாசல்களும், வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகளும் இருந்தது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. மண்டபத்தின் முன்பாக வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்று கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும். 7ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடுதல் பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்த அங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள். என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முன்னெடுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவரும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்போது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனுக்கு உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவரும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள்? இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே. மெய்யா இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்களோ? இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவரும் அறிய மாட்டானோ என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும் நானும் அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை.
ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள். ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு